எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு போகி பண்டிகை. அதாவது 14/1/2026 புதன்கிழமை அன்று போகி பண்டிகை வருகிறது. ஒரு பண்டிகை என்றாலே கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று கதை இருக்கும். அதே மாதிரி என்ன காரணத்துக்காக நம்ம முன்னோர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுற வழக்கத்தை கொண்டு வந்தாங்க? ஏன்னா நம்ம முன்னோர்கள் காரண காரியம் இல்லாம எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதை பத்தி பார்க்கலாமா? போகி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். நைட்டே நம்ம அப்பா வீட்டுக்கு வரும்போது மேலே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. காலையில என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா நம்மளை தூங்க விடாம எழுப்பி விட்டுருவாங்க. நம்ம போய் அந்த நெருப்பு கொளுத்துவாங்க இல்லைங்களா, பழைய குப்பைகளை அந்த நெருப்புக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு மேளம் அடிச்சிட்டு இருப்போம். அதாவது போகி போச்சு பொங்கல் போச்சு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே அடிச்சிட்டு இருப்போம். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதானே. தேவையில்லாத எல்லா பொருட்களையும் தீயிலிட்டு கொளுத்துவோம். எங்க அம்மா கூட சின்ன வயசா நான் இருக்கும்போது பழைய மரம், தேஞ்ச தொடப்பம், கிழிஞ்சு போன பாய் எல்லாத்தையும் தூக்கி போடாம பரண் மேல போட்டு வைப்பாங்க. ஏன்னு கேட்டா போகி பண்டிகை அன்னைக்கு எரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? டயரு, பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் போட்டு எரிச்சு காற்றை மாசுபட வைக்கிறோம். சரியா? போக்கி என்ற சொல்லில் இருந்து மருவிதான் போகி என்று ஆனதாம். இது பழையனவற்றை போக்கி விடுவது என்று குறிக்கிறது. முக்கியமாக போகி அன்று நம்ம வீட்டில் இருக்க பழைய பொருட்களை மட்டும் தூக்கி போடாம நம்ம ஒவ்வொருத்தர் மனசுல இருக்கிற காமம், குரோதம், பொறாமை போன்ற தீய எண்ணங்களை தூக்கி போட்டுவிட்டு புதிய நல்ல எண்ணங்களை வரவேற்போம். அதாவது அக்னி குண்டத்தில் எரிந்து பொசுக்குவது நம்ம வீட்டில் உள்ள பழைய பொருட்களை மட்டும் இல்லைங்க, நம்ம மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான பழக்கங்களையும் நீக்க வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள தத்துவமாகும். இப்போது நாம் போகி பண்டிகை உருவான வரலாற்று கதைகள் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? ஒரு சமயம் யமுனை நதிக்கரையில் காளிங்கன் என்ற கொடிய விஷமுள்ள பாம்பு தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தது. இது பனைமர அளவு நீளமும் 5 தலையுடனும் இருந்ததாம். கடும் விஷத்தை கக்கி கொண்டே இருந்தது. இதனால யமுனை நதிக்கரையில் மாடு மேய்க்கும் அந்த கோகுலத்து மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அந்த மக்களோட யமுனை நதிக்கரைக்கு போய் பந்து விளையாடுறாரு. அப்போ பந்து யமுனை நதியில விழுந்துடுச்சு. பந்தை எடுக்க நதியில கிருஷ்ணர் இறங்கும் போது காளிங்கன் கடும் விஷத்தை உமிழ்ந்தவாறே கிருஷ்ணரை நோக்கி வந்ததாம். கிருஷ்ண பகவான் அதோட கர்ப்பத்தை அடக்க எண்ணி அதோட சிரசில் ஏறி நின்று நடனமாடி அதை அடக்கினார். அதாவது அந்த பாம்பின் தலை மேல ஏறி நின்று நடனமாடி அடக்கினாராம். அதுக்கப்புறம் காளிங்கனிடம், இந்த யமுனை நதி கோகுல மக்கள் பயன்பாட்டிற்கு உள்ளது, அதனால நீ கடலுக்குள் போய் உன்னோட வாழ்க்கையை நடத்து. என்னோட கால் தடம் உன் தலை மேல இருக்கிறதால உனக்கு கருடனால எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி அனுப்புனாராம். இந்த நிலையில் யமுனை நதிக்குள் புகுந்து காளிங்கனுடன் போராடின கிருஷ்ணருக்கு அந்த பாம்போட விஷத்தால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பயந்தாங்களாம் கோகுலத்து மக்கள். அதனால அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணரை தூங்க விடாம முழிச்சிருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக யமுனை நதிக்கரையில பழைய சருகு குப்பைகளை எல்லாம் கொளுத்தி இவங்களும் கண் விழித்தபடி இருந்தாங்களாம். மேலும் தூங்காம இருக்கிறதுக்காக பறை என்ற ஒரு இசைக்கருவி இருக்கு இல்லையா, அதை இசைத்தபடி இருந்தாங்களாம். இந்த நிகழ்வின் எதிரொலியாய் ஒவ்வொரு போகிக்கும் நாம பழைய பொருட்களை எரித்தும் பறையடித்தும் மகிழ்கிறோம். மற்றும் ஒரு புராண கதை என்னன்னா, தான் மழை பொழிவதால் தான் விவசாயமே செழிக்கிறது அப்படின்ற கர்வம் வந்தது இந்திரனுக்கு. இந்திரன் கர்வத்தை கவனிச்சாரு கோகுல கிருஷ்ணர். இதை அடக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த வருடம் நடக்கவிருந்த இந்திர வழிபாட்டை தடை செய்து கோவத்னகிரி மலைக்கு வழிபாடுகள் செய்யணும்னு மக்களை திசை திருப்பினாராம். இதனால கோபமுற்ற இந்திரன் தொடர்ந்து 7 நாட்கள் விடாது பெருமழை பொழிய செய்து மக்களை துன்புறுத்தினாராம். ஆனா மக்களை எல்லாம் காப்பதற்காக கிருஷ்ணர் கோவத்னகிரி மலையை குடையாக தன்னோட ஒற்றை விரலால உயர்த்தி பிடித்து இந்திரனின் ஆணவத்தை அடக்கினார். ஆணவத்தை துறந்த இந்திரன் கிருஷ்ணரை பணியவே கிருஷ்ணர் போகி பண்டிகை அன்று இந்திர விழாவாக கொண்டாட வரமளித்தார் என்று புராணம் கூறுகிறது. மற்றும் ஒரு புராண கதை என்ன, அதை பத்தியும் பார்த்துடலாம் வாங்க. அதாவது மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று கொண்டாடப்படும் பண்டிகை இது. மாதங்களுள் சிறந்தது மார்கழி மாதம்னு சொல்றாங்க. சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் இந்த மாதம் முழுவதும் ஸ்ரீமத் நாராயணனை துதித்து நோன்பிருந்து நாள்தோறும் ஒவ்வொரு பாசுரங்களாக 30 பாசுரங்களை பாடி
இறுதி நாளில் நாராயணனை திருமணம் புரிந்து வேண்டிய போக போக்கியங்களை அனுபவித்தார். அதனால் போகி பண்டிகை உருவானது என்றும் ஒரு கதை உள்ளது. போகியில் வீட்டு தெய்வங்களை வழிபடுவது மிகவும் நல்லது. அதனால் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. நம் முன்னோர்களை நடுவீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். நம் வீட்டில் கன்னி பெண்கள் யாராவது இறந்து போயிருந்தால் அவர்களை நினைத்து புத்தாடை வாங்கி படையல் வைத்து கும்பிட வேண்டும். அதனால் நம்முடைய குடும்பம் தழைக்கும். ஜனவரி மாதம் மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் உச்சமாகும் காலம் என்பதால் அதிகம் நோய் கிருமிகள் பரவும். அதனால் வீடு முழுக்க மஞ்சள் சாணம் தெளித்து சாம்பிராணி தூபம் போட்டு வீட்டை சுத்தமாக்க வேண்டும். பச்சரிசியில் மாக்கோலம் இட வேண்டும். அப்படி செய்வதால் நம் வீட்டின் முன் குருவிகள் சிறு சிறு ஜீவன்கள் வந்து அவற்றை உண்டுவிட்டு செல்லும். வீட்டு வாசலில் பின்வாசலில் மூலிகை இலைகளை கட்டி வைக்கலாம் அல்லது கோலத்தின் நடுவேயும் வைக்கலாம். இந்த மூலிகை கொத்தில் கட்டாயம் மாவிலை, நொச்சி, வேம்பு, ஆவாரம், மஞ்சள் கொத்து, தும்பை, பிரண்டை, துளசி இவை இருக்க வேண்டும். இது சிறந்த நோய் தடுப்பானாக இருந்து நம்மையும் நம் கால்நடைகளையும் பாதுகாக்கும் என்பது மிகப்பெரிய உண்மை. போகி பண்டிகை என்றால் நம்முடைய மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள், அழுக்கு, தீய குணங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். இதை உணர்த்தும் வகையில் நம் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை எரித்து வருகிறோம். தீய எண்ணங்களை எரிப்பதற்கு இது சமமாகும் என்று நம்பப்படுகிறது. செய்யக்கூடாதவைகள் என்ன என்று பார்க்கலாமா? போகி அன்று வெள்ளை அடித்து அன்றுதான் சுத்தப்படுத்துவார்கள். அதைவிட போகிக்கு முன்னரே சுத்தப்படுத்துவது முறையானது. போகி அன்று வழிபாடு செய்வதுதான் மிகவும் நல்லது. டயர்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் எரித்து காற்றை மாசாக்குவது செய்யவே கூடாத செயல். இந்திரன், சூரியன், வீட்டு தெய்வங்களை வரவேற்று வணங்கும் நாள் போகி பண்டிகை. அதனால் இந்த நாளில் மாமிசம் சமைக்கக்கூடாது, போதை வஸ்துக்கள், பகல் உறக்கம் எதுவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இயற்கைக்கு எதிரான காற்றை மாசுபடுத்தும் எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது. அத்துடன் போகி பண்டிகைக்கு மட்டும் இல்லாமல் மாட்டுப் பொங்கல், பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் என இந்த பொங்கல் விடுமுறையில் நாம் சாப்பிடும் கரும்பு குப்பைகளையும் மற்ற குப்பைகளையும் சரியான முறையில் அப்புறப்படுத்துங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.